ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. ஃப்ரீ கெஸ்ஸிங் வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளுமே கொடுத்துருந்தேன். நேற்று ஒரு நாள் போட முடியாது போச்சு. இன்றைக்கி நம்ம வந்து 13/8/2024 அன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று போட முடியலை, நேற்று கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 773. இந்த பாருங்கள், 773 எல்லாமே அப்படியே குத்துருமா பாக்ஸ் டைஃபில். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 773 ரிசல்ட். ஆனால் நம்ம 93 குத்துக்கிறோம். நம்ம வேகமாக போனால் கேரளா நம்பர் அவன் ரிசல்ட் வந்து ஸ்லோவாக வருது. நம்ம ஸ்லோவாக போனால் அவன் வேகமாக போகிறான். என்ன ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்குது. பிடிச்சிடலாம், பிடிக்காத எங்கே போயிட்டு போகிறான். சரிங்களா? நேற்று கெஸ்ஸிங் போட்டு, என்னுடைய கெஸ்ஸிங் சொல்லலை, ஒவ்வொருடைய கெஸ்ஸிங் போட்டுட்டு வின்னிங் வாங்கின எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முகம் தெரியாத உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் கெஸ்ஸிங் கேட்டிருந்தீங்க, போட முடியல நேற்று. நாம் வந்து இன்றைக்கி 13ஆம் கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பொறுமையாக. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம பார்க்குறது சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு. இப்போது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 4, பி போர்டில் 8, சி போர்டில் 2 வரப்போகுதுங்க. அதிகமாக இருக்குது ஒரு வாய்ப்பு. இது என்னுடைய கெஸ்ஸிங். இது முழுக்கவே என்னுடைய கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் போர்டு, இது வந்து சிங்கிள் போர்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசி. இந்த ஏபி, பிசி, ஏசியில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0, 7, 5, 9, 7, 5, 9, 5, 0, 9, 0, 5. சரிங்களா? இது அப்படியே நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் 0, 7, 5, 9, 7, 5, 9, 5, 0, 9, 0, 5ங்க. நாம் லாஸ்ட்டு வீடியோவுக்கு போட்டிருக்கும் போது ஒரு நம்பர் ஒன்று சொன்னேன். அந்த நம்பரில் வந்து நிறைய பேர் வின்னிங் வாங்கியிருந்தவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஸ்கிப் பண்ணிவிட்டு போனவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, அதை வந்து நான் வந்து எழுதி காட்ட மாட்டேன், நான் வந்து வாய்ஸில் தான் சொல்லுவேன். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் அதை டிக்கெட்டு போட்டாலும் அதிலோட உங்களுடைய விருப்பம்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அதேமாரி நம்பர் வந்துக்குது. அதை வந்து ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதை வின்னிங் எடுத்தவங்களுக்கு தான் தெரியுமே தவிர ஸ்கிப் பண்ணிவிட்டு போனவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க தான் வீடியோவே பார்க்கலையே ஃபுல்லாகவே, டேரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு தான் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அதனால் இந்த வீடியோலையும் நான் நம்பர் சொல்லுவேன், பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாலோ நம்பருங்க. ஃபாலோ நம்பரில் பார்த்தீங்கன்னா 47, 74. சரிங்களா? இன்னும் இருக்கிற இந்த மந்த்துக்குள்ளே அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் நம்பருங்க. ஸ்பெஷல் நம்பரில் எந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3, 5 தாங்க. செம்ம வாண்டட் இல்லைங்க, நாளைக்கு போகிறவங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன். இந்த வயநாடு மக்களுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறதுன்னா, பார்க்கும்போதே கண் கலங்குற மாதிரி ஒரு விஷயம் நிறைய போயிட்டுருக்குது. என்ன அதனால் நிறைய பேருக்கு கஷ்டம்தான் வருது. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான இடத்துலையோ ஒரு டேஞ்சரான பிளேஸ்லேயோ, இந்த தண்ணி போகிற இடம், இந்த ஆறு போகிற இடம், இந்த மழை நடக்கும், அந்த மாதிரி இடத்துல வீடு கட்டாதீங்க, நீங்கள் போய் ஸ்டே பண்ணாதீங்க. எந்த ஒரு ரிஸ்க்கான இடத்துலையுமே நீங்கள் போய் இது பண்ணாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன்னா நைட்டு தூங்கினவங்களுக்கு காலையில் எழுந்திருப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு பார்த்துருந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லோருமே நல்லபடியாக மீண்டு வரணுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
ஏதோ என்னால் முடிஞ்சது இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஒரு ஆசைப்பட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயோ போயிட்டோம். சரி வாங்க நம்ம அடுத்தது வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங். இப்போ இதில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாளை தினத்தை பற்றி நீ கவலைப்படாத, நாளை தினம் உன்னை பற்றி கவலைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வந்து நாம் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறது நல்லதுக்கு, நடக்கிறது நன்மைக்கே அப்படின்ட்டு போயின்னு இருந்தணும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து எதுவும் ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், திங்க் பாசிட்டிவ்ன்ற மாதிரி ஒன்றுமே நடக்க வேண்டிய விஷயந்தான். இப்போ இந்த 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 6 3 3 6 1 6 1 3 1 3 6 3 1 6 6 3 1ங்க. சரிங்களா? இதுக்கு சப்போர்ட்டிங்கில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 4 8 8 9 4 4 9 8 9 8 4 8 4 9 4 8 9 இதுதாங்க இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் நம்பருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இன்றைக்கி 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ. இது முழுக்க என்னுடைய கெஸ்ஸிங் மட்டுமே. இது இது ஆகஸ்ட்டில் எடுக்கிற ஒரு கெஸ்ஸிங் ஒரு ஃபார்முலா வந்து எனக்கு கிடச்சிருக்குது. அந்த ஃபார்மெட்டில் எடுத்து நானும் போட்டுனுக்கிறேன். எனக்கு கிளிக் ஆகுது. இது வந்து சிங்கிள் போர்டுங்க. இது ஃபாலோ நம்பர், இது வந்து ஸ்பெஷல் நம்பர், ஃபாலோ நம்பர், ஏபிபிசி 3 டிஜிட் எல்லா நம்பருமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. டிக்கெட்டு போடுறத கம்மியாக போட்டு விளையாடிக்கோங்க. அதிகமாக போட்டு விளையாடி என்ன மாரி லாஸ் ஆகாதீங்க. சரிங்களா? நானும் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதையே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை நான் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேனே தவிர எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஒரே யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணிங்க. நம்மளது தான் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக நம்மளோட வீடியோவை இப்போ வரைக்குமே பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற டெய்லி வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு தேடி போய் எடுக்கிறத விட நோட்டிஃபிகேஷனில் வந்தால் டக்குன்னு பார்த்து டிக்கெட்டு போடுறவங்க போடலாம், இல்லை செக் பண்ணிவிட்டு மறுநாள் போடுறவங்களும் போடலாம். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு மட்டும் இருந்தாலே போதுமானது. நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க, ரொம்பவே நன்றி. வேறு எதனா உங்களுக்கு டவுட்டு இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தெரியல இது எப்படி அது எப்படி ஒரு சில ட்ரிக்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தாலோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கூடிய ஒரு சன்மானம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது உங்களுடைய பணம், உங்களுடைய துட்டு, உங்களுடைய முடிவு தான். பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.